ஓம் சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. சிந்தூராருணவிக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்யமௌலிஸ்ஃபுரத் தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனபக்ஷோருஹாம் பாணிभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्. ஸ்ரீமத் ராஜராஜேஸ்வரியின் அனுகிரகத்தில் லலிதா திரிபுர சுந்தரியின் அனுகிரகம் தரக்கூடிய, அனுகிரகத்தினால குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒற்றுமை, சௌக்கியங்கள், சகல பாபங்களை நீக்கக்கூடிய, தாரித்யங்களை நீக்க ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய, புத்திரபாகியாதிகளை தரக்கூடிய, வம்சாபிவிருத்தியை தரக்கூடிய, நல்ல சத்வித்யைகள், நல்ல படிப்புகளை, ஞானங்களை தரக்கூடிய, சத்ருபாதையிலிருந்து நல்ல ஒரு மார்க்கம் கிடைக்கக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி பாஷ்யங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 65 நாமா வரைக்கும் ஆயாச்சு. நடுவில் காலாவகாசங்கள் இல்லாதனால, வேற வேற சொந்த காரியங்கள்னால அதை நம்ம பார்க்க முடியாமல் இருந்தது. இப்போ திருப்பி அதை பார்க்கிறோம். ஆஷாட மாதம் சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு ரொம்ப உகந்தமான மாதம். அதனால இது மீண்டும் ஆரம்பிக்கிறோம். பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்வித. சக்தி சேனா என்ற ஒரு சேனை இருக்கிறது அம்பாளுக்கு. இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்பாளுக்கு உகந்தமான ஒரு சக்கரம், ஒரு ஆகார ரூபம். அம்பாள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தினுடைய, எப்படி இருக்காள் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தினுடைய ஒரு பிரதீகம் தான். அதுதான் ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அம்பாள் எந்த இடத்துல வாசம் பண்றாளோ அந்த இடத்துல என்னென்ன இருந்தது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் அந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது. ஸ்ரீசக்கரபுரம் என்ற பெயர். அது ஒரு பெரிய ஸ்தானம். ஏதோ ஒரு படமோ ஏதோ ஒரு சின்ன வரைபடமோ கிடையாது. அது ஒரு பெரிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தினுடைய ஒரு பிரதீகம் தான் அது. எப்படி கோவிலுடைய கோபுரங்கள் வெறும்ன வரைபடம் கிடையாதோ, கீழே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தினுடைய ஒரு பிரதீகம், கர்ப்ப கிரகத்தினுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அந்த சுவாமியினுடைய ஒரு விசேஷங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது. 65வது ஸ்லோகத்துல பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. அம்பாள் எப்படி எப்படி இருந்தாள், எந்தெந்த சமயங்கள்ல என்னென்ன அனுகிரகம் பண்ணினாள், அவளை சுற்றி இருக்கக்கூடிய சைன்யங்கள் யார் யாரு, அந்த ரதங்களுக்கு பெயர் என்னென்ன, யுத்தத்துக்காக புறப்பட்ட போது அந்த ரதங்கள்லாம் என்னது, அந்த குதிரைகளுடைய சேனைகளுக்கு பெயர் என்னது, யானைகள் கஜங்களுடைய சேனைகளுக்கு பெயர் என்னது, எந்தெந்த மாதிரி ரதங்கள் இருந்தது, ரதங்களுக்கு என்னென்ன பெயர், அவ கூட யார் யார் இருந்துருந்தா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ரொம்ப விசேஷங்கள். அதுல இந்த பண்டாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருந்தார். அந்த அசுரன் எப்படி உருவானார் அப்படின்னு சொன்னா, மன்மதன் சொல்லக்கூடியவன் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர். அவர் சில சவறுகள் பண்ணினதுனால பரமசிவனுடைய நேத்திரத்தினால், கண்ணினாலேயே அவர் பஸ்மீகரணமாகிறார், அதாவது சாம்பலாகிறார். பரமசிவனுடைய கண்ணினால் சாம்பலாக்கப்பட்ட, கண்ணின் சக்தியினால் சாம்பலாக்கப்பட்ட அந்த மன்மதனை மகாகணபதியாக ஒரு விளையாட்டாக அந்த அந்த பஸ்பத்தை வச்சுட்டு ஒரு ஆகாரம் உருவாக்குறார், ஒரு பொம்மை மாதிரி உருவாக்குறார். அதுக்கு ஒரு சைத்தன்யம் கிடைக்கிறது. அந்த சைத்தன்யமாக உருவானதுதான் பண்டன் என்று அந்த சைத்தன்யம் உருவாக்கப்பட்டு அதுக்கு ஒரு உயிர் ஊட்டப்படுகிறது அந்த பொம்மைக்கு. அந்த பொம்மை தான் பண்டன் என்று அழைக்கப்படுகிறார். அவரும் ஒரு வளர்ந்து 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 பரமேஸ்வரனை நிறைய தியானம் பண்றார் அந்த பண்டன் அப்படிங்கக்கூடியவர்.
பரமேஸ்வரனை தியானம் பண்ணி நிறைய அவரை ஜபங்கள் பண்ணி 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 ஏராளமான ஜபங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவரை ஜபம் பண்ணி அவருக்கு வரப்பிரசாதம் கிடைக்கிறது. அதை பார்த்துட்டு பிரம்மாவாகப்பட்டவர் பண்ட பண்ட என்று சொல்கிறார். அடேங்கப்பா அடேங்கப்பா சபாஷ் சபாஷ்ன்னு ரொம்ப பெருமைப்படுறார். அந்த பிரம்மா அவரை பார்த்து பண்ட பண்டான்ட்டு அவர் பெருமைப்பட்டதுனால அவருக்கு அன்னையிலிருந்து அவருக்கு பண்டன் பண்டன் என்று பெயர் வந்தது. இருந்தாலும் கூட நல்ல காரியங்களில் ஈடுபடாமல் தன்னுடைய சக்தியை கெட்ட காரியங்களுக்கு, தன்னுடைய பலத்தை கெட்ட காரியங்களுக்கு உபயோகிச்சதுனால அவன்கிட்ட அசுர குணம் இருந்தது. அதனால பண்டாசுரன் என்று அவரை அழைக்கிறார். அந்த பண்டாசுரனுடைய வதம் எப்படி ஆனது அப்படிங்கிறத பற்றியும் லலிதாபோக்ஷானத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. ருத்ரகோபானலாஜாதா யதோ பண்டோ மகாபலஹ தஸ்மாத் ரௌத்ரஸ்வபாவஸ்ச தானவச்சாபாவத்ததா தானவச்சாபவத்ததா. தானவச்ச அப்படின்னா அசுரர்கள் என்று பெயர். ருத்ர கோபத்தினால, ஸ்ரீருத்ரனுடைய ஒரு கோபத்தினால அவருடைய கண்ணினாலேயே எரிக்கப்பட்டு சாம்பலானவர். சாம்பலாயிட்டும் கூட அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து மகாகணபதியினால ஒரு ஆகாரம் இதில் வருது. அது பண்டென்று பெயர் வைக்கப்படுகிறது பிரம்மாவினால. அவருக்கு தனக்கு கிடைச்ச சக்தியை நல்ல காரியங்களுக்கு உபயோகிக்காம அசுர காரியங்களுக்கு, தீய காரியங்களுக்கு, பிரத்தியார கஷ்டம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபட்டதுனால அவர் அசுரன், பண்டாசுரன் என்று அவரை நாம அழைச்சா. ரொம்ப ஹிம்சைகள்லாம் பண்ணினா. எப்படி ஹிம்சை எப்படின்னு சொன்னா, தனக்கு பலமாக தனக்கு நிகராக இருக்கக்கூடியவாகிட்ட போய் யுத்தம் பண்ணாமல் பிரத்தியாரை ஹிம்சைப்படுத்தி பிரத்தியாருடைய சக்தி சாமர்த்தியங்களை எப்படியாவது குறைச்சி அப்புறம் அவளை தோக்கடிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சுக்ல சோனிதங்களை அபகரிப்புங்கிற அழகா எழுதுறார். அந்த மனுஷனுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்திகளை அபகரணம் பண்ணி இந்திரியங்களை பலமில்லாமல் பண்ணி அப்புறம் அவளை போய் வதம் பண்றது, சகிக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்ததுனால பிரத்தியாரை ஹிம்சிச்சு அதில் ஆனந்தம் கண்டுட்டு இருந்தான். அதனால அவளை சம்ஹாரம் பண்ணணும்ட்டு அம்பாளுக்கு தோணித்து. அதுல இந்த சக்தி சேனைன்னு சொல்லக்கூடிய ஒரு சேனை, அம்பாளை சுத்தி வர நிறைய சேனைகள்லாம் இருக்கா. அதுல சக்தின்னு சொல்லக்கூடிய சேனை, சக்தி சேனான்னு சொல்லக்கூடிய ஒரு சேனைகள் தான் இந்த பண்டாசுரனன் அழிக்கிறதுக்காக புறப்பட்டா அப்படின்னு இருக்கு. பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. அம்பாள் எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த பண்டாசுரனை கொள்வதற்காக புறப்பட்ட சக்தி சேனைகளை உடையவளாக அம்பாள் இருந்திருக்காள். சம்பத்கரி சமாரூட சிந்துர பிரஜ சேவிதா. சம்பத்கரி தேவியின் ஆக்னி, சம்பத்கரின்னு அம்பாளுடைய ஒரு பெயர். அம்பாளை சுத்தி வர ஏராளமான தேவிகள்லாம் இருக்கா, தேவி கணங்கள். அந்த தேவி கணங்கள்ல சம்பத்கரி தேவின்னு ஒரு தேவி. அந்த சம்பத்கரி தேவி என்ன ஆக்னியை உத்தரவு போடுறாளோ அவளுடைய ஆக்னிக்கு தகுந்த மாதிரி அந்த யானைகள்லாம் புறப்படும். அந்த யானைகள் போய் யுத்தம் பண்ணும். அதனால சம்பத்கரி சமாரோட சிந்துர பிரஜ சேவிதா. சிந்து நாட்டில் கிடைக்கக்கூடிய யானைகள்னு கூட சொல்லலாம். அந்த யானைகள் சம்பத்கரி தேவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றார். இந்த சம்பத்கரி தேவி எப்படி உருவானார் அப்படின்னு சொன்னா, அம்பாளுடைய சதுரங்க பலத்தினுடைய கஜசைன்யத்திற்கு அவள் அதிகாரி. அம்பாளுடைய தன் கையில் இருக்கக்கூடிய அங்குஷம் என்ன இருக்கோ, அம்பாள் கையில் ஒரு அங்குஷம் இருக்கும். அந்த அங்குஷத்திலிருந்து ஆவிர்பாவம் உற்பத்தியானவள் இந்த சம்பத்கரின்னு சொல்லக்கூடியவள். அந்த சம்பத்கரி, அதனாலதான் அங்குஷத்திலிருந்து அவள் அந்த சம்பத்கரி தேவி உற்பத்தி ஆனதுனால, பிறந்ததுனால யானைகள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம், சக்தி அவளுக்கு இருந்தது. அவள் எந்த யானை மேல உட்கார்ந்து இருக்காளோ அந்த சம்பத்கரி தேவி பிரதானமான தேவி, பிரதானமான சேனாதிபதி. அந்த யானைக்கு ரணகோலாகலம் என்று பெயர். அந்த பிரதானமான யானைக்கு பேரு ரணகோலாகலம் என்று பெயர். இப்படியாக இந்த சம்பத்கரி சமாரூட சிந்துர பிரஜ சேவிதா, சம்பத்கரி சொல்லக்கூடிய யானை கூட்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவி சகிதமாக லலிதா பரமேஸ்வரி இருந்திருக்காள். அஸ்வாரூடாதிஷ்டித அஸ்வ கோட்டி கோட்டி பிராவிரதா. அடுத்தது
இப்போ கஜசேனையை பத்தி, யானைகள் சேனையை பத்தி நம்ம பேசியாச்சு. இப்போ குதிரைகளுடைய ஏராளமான குதிரைகள்லாம் யுத்த ரங்கத்துக்கு வந்திருக்கு. அந்த குதிரைகளுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு தேவி இருக்காள். அந்த தேவி தான் குதிரைகளை கட்டுப்படுத்தக்கூடியவள். அந்த தேவிக்கு பேரு அஸ்வாரூடா அதிஷ்டிதா ஸ்வ கோட்டி கோட்டி துராவிரதா. அஸ்வாரூடா தேவி என்று பெயர். அஸ்வம் என்றால் குதிரை, ஆரூடம் என்றால் ஏறப்பட்டது, ஏறி உட்கார்ந்துருக்கிறது. அஸ்வாரூடா தேவி, அஸ்வாரூடா தேவி என்று அந்த அம்பாளுக்கு பெயர். யானையின் மேல் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த தேவி அஸ்வாரூடா அதிஷ்டிதா ஸ்வ கோட்டி கோட்டி துராவிரதா. அவளும் கூட குதிரைகளுடைய சைன்யங்கள் என்ன இருக்கு, அந்த சைன்யங்களை கட்டுப்படுத்தக்கூடியவள். இவளும் கூட அம்பாளுடைய பாசத்திலிருந்து ஆவிர்பவமானவர். பாசக்கயிறு ஒன்று உண்டு அம்பாளுடைய. என்னன்னா பார்த்தேன்னா அங்குஷம் ஒரு கையில இருக்கும், இன்னொரு கையில ஒரு கயிறு இருக்கும், பாசம். அந்த பாசத்தினால உருவானவள் தான் இந்த அஸ்வாரூடான்னு சொல்லப்படக்கூடியவள். அந்த அஸ்வாரூடா அம்பாள் எந்த குதிரையில உட்கார்ந்திருக்காளோ அந்த குதிரைக்கு பேர் அபராஜிதம் என்று பெயர். பராஜிதம் என்றால் தோற்கப்படுகிறது, அபராஜிதம் என்றால் என்றுமே தோல்வியை தழுவாதது. அபராஜிதம் என்று பெயர். இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அஸ்வாரூடாதிஷ்டிதா ஸ்வ கோட்டி கோட்டி துராவிரதா. அஸ்வாரூடம் என்று சொல்லக்கூடிய குதிரைகளின் மேலே கோட்டி கோட்டி பிகி, ஏராளமான குதிரைகள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய குதிரை சைன்யத்தை உடையவளாக இந்த லலிதா பரமேஸ்வரி அம்பாள் இருந்திருக்கா. இதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடியது எல்லாமே அம்பாளை சுத்தி வரக்கூடிய நம்ம ஸ்ரீசக்கரத்துல பார்த்தோம்னா முக்கோணங்கள் இருந்துருக்கும். இந்த முக்கோணங்கள் 9 விதமான முக்கோணங்கள் இருக்கும். அந்த முக்கோணங்கள்ல யார் யார் எந்தெந்த தேவதைகள் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அம்பாள் மந்திரினி தண்டினி அப்படின்னு சொல்லக்கூடிய ரதங்களை பத்தியும் சொல்றார். மந்திரினி தண்டினி அப்படின்னு ரதங்கள் அம்பாளுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியவா தான் அந்த மந்திரினி தண்டினி என்பக்கூடியவா. இவாளுக்கு மேல் ஸ்தானத்துல யாருமே கிடையாது. அம்பாளுக்கு நேரடியாக கீழே இருக்கக்கூடிய அந்த சைன்யங்கள்ல இருக்கக்கூடிய ரதங்கள் என்ன அப்படின்னு கேட்டா மந்திரினி தண்டினின்னு பேரு. இந்த மந்திரினியும் தண்டினியும் அனுகிரகம் பண்ணாமல் நம்ம அம்பாளை பார்க்க முடியாது அப்படின்னு இடத்துல சொல்றார். எப்படி எல்லா தேவதைகளுக்கும் ஒரு அதிதேவதைகள், ஒரு காவல் தெய்வங்கள், வாசல்ல இருக்கக்கூடிய சிவனுக்கு பரமேஸ்வரனுக்கு நந்திகேஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்பாளுக்கும் கூட மந்திரினி தண்டினின்னு இருக்கக்கூடிய இந்த 2 தேவதைகள் தான் அம்பாளுக்கு கீழே இருக்கா. இவாளை சந்திக்காமல் இவாளை பார்க்காமல் நம்ம மேல போக முடியாது. இவாளுடைய பிரபாவம் ரொம்ப அபரிமிதம். இவா எப்போதுமே அம்பாளை காப்பாற்றுறதுக்கு யாரும் அவசியம் இல்லை. இந்த பிரபஞ்சம்ங்கிற நாடகத்தை காமிக்கிறதுக்காக அம்பாள் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அம்பாள் தான் இவாளையே சிருஷ்டி பண்ணினான். ஆனாலும் இந்த இதுல இப்படிதான் சொல்றது, அம்பாளுடைய சந்நிதியில இருக்கிறதா எப்போதுமே அம்பாளை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாவா. 2 பேருமே மந்திரினி தண்டினி என்று பெயர். சங்கீதத்திற்கு யாருக்காவது பாட்டு பாடணும், நல்லா சங்கீதங்கள் நிறைய அம்பாளை மேல ஆராதிக்கணும், எனக்கு சங்கீத ஆராதனை பண்ணி அம்பாளை ஆராதிக்கணும்னு ஆசை இருக்கக்கூடியவா, சுவாமியை பகவானை ஆராதிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவா ஷியாமளாதேவியை ஆராதிக்கணும். இந்த ஷியாமளாதேவி இருக்கக்கூடியவள் தான் சங்கீதத்திற்கு அதிஷ்டான தேவதை ராஜஷியாமலை என்று பெயர். இந்த சங்கீத ஷியாமலை என்றும் அவளை சொல்றான். அதனாலதான் மந்திரினி தண்டின் இருக்கக்கூடிய தேவதைகள் ரொம்ப முக்கியமானவா. மந்திரினி தேவதை அம்பாளுக்கு பிரதான மந்திரி, ஒரு பிரதானமான ஆலோசனைகள்லாம் சொல்லக்கூடியவள். அந்த மந்திரினி தேவதைக்கு ஷியாமளாதேவி என்று கூட ஒரு பெயர் இருக்கிறதாக இவர் சொல்றார். அதே மாதிரி சக்தி தேவதையாக இருக்கக்கூடிய வாராகி அம்பாளுடைய சர்வ சைன்யத்திற்கும் அதிகாரியானவள். அதனால அவளுக்கு தண்டநாதா என்றும் பெயர் இருக்கிறது. மந்திரினி தேவதைக்கு பெயர் ஷியாமளாதேவி, சங்கீதத்திற்கெல்லாம் அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். அம்பாள் லலிதா பரமேஸ்வரிக்கு ஆலோசனைகள்லாம் வழங்கக்கூடியவள். வாராகின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த தேவதை தண்டநாதா என்று பெயர். அம்பாளுக்கு 2 தேவதை பார்த்தோம், மந்திரினி தண்டநாதா.
இந்த மந்திரினிகா தேவதைக்கு பேர் தான் ஷியாமலா தேவி என்ற பெயர். சங்கீதங்கள் கையில் வீணையை வச்சுருப்பா, சங்கீதங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவள், நல்ல வித்யை படிப்பெல்லாம் கொடுக்கக்கூடியவள். அதே மாதிரி தண்டநாதா என்று அழைக்கக்கூடியவள் தான் வாராகி தேவதைகள். இந்த வாராகி பன்றி மூஞ்சி இருந்துட்டு இருக்கும். பன்றின்னா நம்ம நாட்டுப்பன்றி, நம்ம கிராமங்களில் கிராம சூக்கரம் சொல்லக்கூடிய கிராமங்களில் மலம் உண்டக்கூடிய மலம் சாப்பிடக்கூடிய பன்றிகள் அல்ல. வனங்களில் கோரமான காடுகளில் இருக்கக்கூடிய அந்த பன்றிகள், அது மலமெல்லாம் சாப்பிடாது. வனங்கள் காடுகளில் கிடைக்கக்கூடிய ஆகாரங்களை சாப்பிடக்கூடியது. இதுதான் அந்த வாராகம்ங்கிறது. அதுதான் அந்த வாராகம் பேரு. கிராம சூக்கரம் வேற, வன சூக்கரம் வேற. அதுக்கு பேர் தண்டநாதா என்ற பெயர். அவளுக்கு வாராகி என்ற பெயரும் கூட உண்டு. இந்த வாராகியை உபாசனம் பண்றவாளுக்கெல்லாம் சத்ருபயம் குறையும் என்றும் இந்த இடத்துல அம்பாள் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுடைய ரதத்துக்கு ஏகப்பட்ட ரதங்கள் அம்பாளை சுற்றி வர்றதுக்கு. அதுல முக்கியமான ரதங்களுக்கு பெயர்கள் உண்டு. சக்கரராஜ ரதம், கேய சக்கரம், கிரி சக்கரம், இப்படின்னு சில பெயர்கள் உண்டு. அம்பாளை சுற்றி வர இருக்கக்கூடிய யுத்த ரங்கத்தில் இருக்கக்கூடிய ரதங்களுக்கு கேய சக்கரம், கிரி சக்கரம் அப்படின்ட்டுலாம் சக்கரராஜங்கள், சக்கரராஜம் அப்படின்னு பேர் உண்டு. சக்கரராஜம் அப்படிங்கிறது அம்பாள் இருக்கக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடியது கேய சக்கரம், அதுக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடியது கிரி சக்கரம். இந்த கேய சக்கரம் கிரி சக்கரம் எப்பொழுதுமே சக்கரராஜமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய ரதத்தை விட்டுட்டு எப்போதும் எங்கேயும் போகவே போகாது. எப்போதுமே அந்த ரதத்தோடு தான் கூட இருந்துட்டு இருக்கும். யுத்த ரங்கத்தில் எப்போதும் அம்பாளுக்கு காவலாக இருந்துருப்பாள். அதுக்குதான் அந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது சக்கரராஜ ரதோத்யத்ர தத்ர கேய ரதோத்தமா எத்திர கேய ரதத்தத்ர கிரிச்சக்கர ரதோத்தமா ஏதத் ரதத்ரயம் தத்ர திரைலோக்கியம் விஜங்கமம். கேய சக்கரம் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல கிரிச்சக்கரம் இருக்கும். கிரிச்சக்கரம் எங்க இருக்கோ அங்கதான் கேய சக்கரம் இருக்கும். சக்கரராஜ ரதமும் இருக்கும். அம்பாளுடைய ரதமும் கேக சக்கரங்கிற ரதமும் கிரிச்சக்கரங்கிற ரதமும் மூணும் ஒண்ணுக்கொண்ணு எப்போதும் இருக்கும். 3 லோகம் எப்படி ஒண்ணுக்கொண்ணு இருந்துட்டு இருக்கோ அந்த 3 லோகத்தை மாதிரி பூலோகம், புகர்லோகம், சுவலோகம், சொர்க்கலோகம், இந்த பூமி, அந்தரிக்ஷம், சொர்க்கலோகம், இந்த 3 எப்படி இணைபிரியாம இருக்கோ இந்த 3 ரதங்களும் அம்பாளை ஒட்டியே இருந்துட்டு இருக்கும் எப்போதும். சக்கரராஜ ரதாரூடா சர்வாயுத பரிஷ்கிருதா. யுத்த காலத்துல அம்பாளுடைய சமீபத்துல அந்த யுத்த ரங்கத்துக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களும், யுத்த ரங்கத்துல எத்தனை ஆயுதங்கள் தேவைப்படுறதோ, ஒரு ஆயுதம் உடைஞ்சு போகும், ஒரு ஆயுதம் காணாமல் போகும், திருப்பி அந்த ரதங்கள் ஆயுதங்கள் எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல வச்சிருப்பா. அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரொப்பி வச்சுட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா சர்வ ஆயுத பரிஷ்கிருதா சக்கரராஜம். சக்கரராஜமாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரதம் தான். அந்த ரதத்துல தான் எல்லா ஆயுதங்களையும் ஒரு எடுத்து வச்சுருப்பா, ரொப்பி வச்சுருப்பா. அது எப்போதும் அதுக்குள்ள ஆயுதங்கள் தான் இருக்கும். அம்பாளுடைய ரதத்திற்கு கொடிக்கு ஆனந்த துவஜம் என்று பெயர். ரதங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரதங்கள்லையும் கூட மேல கொடி பறந்துட்டு இருக்கும், துவஜம் பறந்துட்டு இருக்கும். அந்த கொடிக்கு பேரு ஆனந்த துவஜம் அப்படின்னு பேரு. இந்த ரதத்தினுடைய அடுக்குகள் எத்தனை, 9 அடுக்குகளாக இருந்துட்டு இருக்கும். 10 யோஜனை உயரம் அப்படிங்கிறார். 10 யோஜனை உயரம், 4 யோஜனை விஸ்தாரம். 4 யோஜனா விஸ்தாரம் சொன்னா நம்மளுடைய இப்போ உள்ளது சொன்னா ஒரு 14 கிலோமீட்டர்னு என்னமோ சொல்றான். அகலம் இவ்வளவு அகலம் இருக்கும், அவ்வளவு உயரம் இருக்கும். அந்த ரதம் அவ்வளவு பெருசாக இருக்கும். அம்பாளுடைய ரதம் அதுலதான் ஆயுதங்கள் இல்லாம இருந்துருக்கும். இந்த சக்கரராஜத்துக்கு பேர் தான் ஸ்ரீசக்கரம்னு கூட சில பேர் சொல்றா. ஏன்னா ஸ்ரீசக்கரமும் 9 தட்டுகள், 9 அடுக்குகள் இருக்கும், 9 பிரிவுகள் இருக்கும். அதுல திரைலோக்கிய மோகனம், சர்வாசா பரிபூரகம், சர்வ சம்ஷோபனம், சர்வ சௌபாகியதாயகம், சர்வார்த்த சாதகம், சர்வ ரக்ஷாகரம், சர்வ ரோகஹரம், சர்வ சித்திப்பிரதம், சர்வானந்தமயம். அது எல்லாமே ஒரு காரண காரியங்களால தான் அந்த அடுக்குகள் இருக்கு. சும்மா ஏதோ ஒரு படம் வரைஞ்ச அடுக்குகள் கிடையாது. சர்வ சம்ஷோபனம், இந்த பிரபஞ்சத்தை க்ஷோபனம் ஆட்டுவிக்கக்கூடியது.
சர்வ சௌபாகியதாயகம், நிறைய ஐஸ்வர்யங்களை சௌபாகியங்களை கொடுக்கக்கூடியது. சர்வ அர்த்த சாதகம், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தை பலன் உள்ளதாக மாற்றக்கூடியது சர்வார்த்த சாதகம். சர்வ ரக்ஷாகரம், கெட்டவாள் கிட்டேந்து நல்லவாளை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு இதுதான் சர்வ ரக்ஷாகரம் பிடிக்கூடியது. சர்வ ரோகஹரம், வியாதியை நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த சர்வ ரோகஹரம் சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு. சர்வ சித்திப்பிரதம், மந்திரங்கள் என்ன உண்டோ ஜபங்கள் என்ன உண்டோ இது எல்லாத்துக்குமே ஒரு சித்திகள் வேணும். சித்திகள் இல்லாமல் மந்திரத்தை நாம உபயோகிக்க முடியாது, அதுக்கு மந்திரம் வேலை செய்யாது. அதுக்கு தான் அந்த மந்திர சித்திகரம் சர்வ சித்திப்பிரதம், எல்லாத்துக்குமே சித்தி கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இது எல்லாமே இருந்தாலும் மனசுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்கக்கூடியது சர்வானந்தமயம்னு சொல்லக்கூடியது. இப்படி 9 அடுக்குகள் 9 பிரிவுகள் ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிறதாக சொல்றார். அதனால்தான் ஸ்ரீசக்கரத்தை ஆராதனம் பண்ணினான்னா சகல சௌக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இது வேத மார்க்கத்தில் வைதிக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவாள் துர்கா சூக்தம் ஸ்ரீ சூக்தம் முதலானதாக வச்சுண்டு வேத மார்க்கத்தில் தான் ஆராதிக்கணும் அம்பாளை. வைதிகமாக இருந்திருக்கக்கூடிய வேத பிராமணாலாம் பாக்கி உள்ள தந்திர மார்க்கத்துக்கு போகக்கூடாது, அது நல்லது கிடையாதுங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை வச்சுட்டே அவளை ஆராதிக்கணும், வேதத்திலிருந்து வெளியில போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ஷட்சக்ரோ, இதெல்லாம் நீங்களாக சொல்றீங்களா சுவாமி அப்படின்னு கேட்டா கிடையாது. காயத்ரி வியாஹிருதி சந்தியா துஜபிருந்த நிஷேவிதா, காயத்ரி வியாஹிருதி சந்தியா துஜபிருந்த நிஷேவிதா. காயத்ரி மந்திரங்கள்னாலையும் சாவித்ரி மந்திரங்கள்னாலையும் சந்தியா காலங்களில் உபாசிக்கப்படுவளாகவும் சந்தியா தேவியாகவும் த்விஜபிருந்த நிஷேவிதா, பிராமணர்களால் இப்படித்தான் அவள் உபாசிக்கப்படணும். காயத்ரி மந்திரங்களால்தான் அந்த அம்பாள் உபாசிக்கப்பட வேண்டும். அதனால் அவள் காயத்ரி ஸ்வரூபமாகவும் இருக்காள். காயத்ரி வியாஹிருதி சந்தியா த்விஜபிருந்த நிஷேவிதா. த்விஜபிருந்தம் என்ற பிராமண கஷத்திரிய விஷயம். இவெல்லாம் தாந்திரிக மார்க்கமாக இருக்கக்கூடிய உபாசனங்கள், தந்திரோக்தமானதெல்லாம் பண்ணக்கூடாது. வேதோக்தமான மார்க்கங்கள்ல போனா தான் அவளுக்கு கெடுதல் வராது, நிரந்தரமான சௌக்கியம், வம்சத்துக்கும் சௌக்கியம் வரும். இல்லைன்னு சொன்னா ஓஹோன்னு ஒரு காலத்துல மேல வந்துட்டு அப்புறம் ஏராளமான கஷ்டங்களை அனுபவிப்பா. அப்படி ஆகக்கூடாது. அடுத்தது சக்கரராஜம் ஷட்சக்ரோபசம்ஸ்திதா. ஷட்சக்கரம் 6 சக்கரங்கள் இருக்கு. ஷட்சக்ர உபசம்ஸ்திதா, 6 சக்கரங்கள் இருக்கு அந்த ரதத்துக்கு. சக்கரராஜரதம் அப்படின்ட்டு. அடுத்தது கேய சக்கரரதாரூடா மந்திரிணி பரிசேவிதா. ஏற்கனவே சொன்னோம் நாம கேய சக்கரம், கிரிச்சக்கரம், சக்கரராஜம் 3 சக்கரம், 3 ரதங்கள், பிரதான ரதங்கள். ஏராளமான ரதங்கள் இருந்தாலும் கேய சக்கரம், கிரிச்சக்கரம், சக்கரராஜம் அப்படின்னு 3 விதமான ரதங்கள். இதுல கேய சக்கர ரதாரூடா மந்திரிணி பரிசேவிதா. கேய சக்கரம்னு ஒரு அந்த ரதத்துல மந்திரிணி தேவதையால சூழப்பட்டிருக்கா. இதுக்கு 7 தட்டுக்கள் இருக்கும். சக்கரராஜம் அம்பாளுடைய ரதத்துல 9 தட்டுக்கள் இருக்கிற மாதிரி இந்த கேய சக்கரம்னு சொல்லக்கூடிய மந்திரிணி தேவின்னு நம்ம என்ன சொன்னோம், அவள் தான் மந்திரியாக ஆலோசனை சொல்பவளாக அம்பாளுக்கு ஆலோசனைகள், யுத்த ரங்கத்தில் என்னென்ன பண்ணணும், யுத்த வியூகங்களை பற்றி சொல்லக்கூடியவள். அதனால அவளுக்கு மந்திரினின்ட்டு பேரு. மந்திராலோசனை மந்திரியாக இருக்கக்கூடியவள் அவள். இந்த கேய சக்கரங்கிற ரகத்துல தான் உட்கார்ந்து இருக்கா. மந்திரினி தேவியால் சேவிக்கப்பட்டவள். இந்த மந்திரினி தேவி கேய சக்கரத்துல உட்கார்ந்துண்டு அந்த ரகத்தினால பரிவாரங்களால சூழப்பட்டவள் லலிதாம்பாள். அடுத்தது கிரிச்சக்கரரதாரூடா தண்டநாத புரஸ்கிருதா. கிரிச்சக்கரம் எப்படின்னு கேட்டா தண்டநாத புரஸ்கிருதா. தண்டநாதம்னு சொல்லக்கூடிய எப்பொழுதும் தண்டங்களை கையில வச்சுருப்பா. இந்த வாராகி அம்பாளுடைய கையில பார்த்ததுன்னா எப்போதும் கையில ஒரு தண்டம் இருக்கும். அதனால அவளுக்கு தண்டநாதான்னு பேர். அவளுக்கு வாராகி தேவதைக்கு தண்டநாதம்னு பேரு. கிரி என்றால் வராகம், கிரி சக்கரம். அதனால அந்த வராகம் காட்டுப்பண்டையினுடைய முகத்தை வச்சுருக்கக்கூடிய இருக்கிறதுனால அவளுடைய ரத்தத்துக்கு பேரும் கிரி என்று பெயர், கிரி சக்கரம் என்று பெயர். கிரி என்றால் பன்றி, காட்டுப்பன்றி என்று பெயர்.
கிரிச்சக்கரரதாரூடா தண்டநாத புரஸ்கிருதா. தண்டநாதன் சொல்லக்கூடிய தண்டத்தை எப்பொழுதும் கையில் வைத்திருக்கக்கூடிய வாராகி தேவதை. இந்த வாராகி தேவதையால் சூழப்பட்ட ரதத்தை உள்ளவள் அம்பாள். ஜாலாமாலினிகாக்ஷிப்த வன்னி பிராகார மத்தியதா. யுத்தரங்கத்துல சில அசுரால்லாம் மாயா யுத்தங்கள் பண்றா. இந்த மாயா யுத்தங்கள் பண்ணும்பொழுது அவளை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜுவாலாமாலினிகாக்ஷிப்த வன்னி பிராகார மத்தியதா. ஜுவாலாமாலினி, ஜுவாலையை, அக்னியுடைய ஜுவாலையே அந்த அம்பாள் இருக்கக்கூடிய ரதத்தை சுற்றி வர ஒரு பெரிய வட்டமாக மாலையாக கொழுந்து விட்டு மேலே ஏறியும். அந்த கொழுந்து விட்டு ஏறிய அக்னிக்கு உள்ள எந்த ஒரு ஆயுதங்களும் எதுவுமே நுழைய முடியாதபடி, யாருமே எதையும் செய்ய முடியாதபடி அம்பாளை காப்பாத்தினா, அவளை சம்ரட்சணம் பண்ணிட்டு இருந்தா. வன்னி பிராகார மத்தியதா. இந்த அவளுக்கு இந்த வட்டமான ஒரு அக்னிய போட்டவள் பெயரே ஜுவாலாமாலினி அம்பாள்னு பேரு. சைன்யங்கள்ல, அம்பாள் சைன்யங்கள்ல ஏராளமான தேவதைகள் இருக்கா, குட்டி குட்டி தேவிமார்கள். அந்த தேவிகள்ல ஜுவாலாமாலினின்னு ஒரு தேவி. அந்த தேவி தான் அம்பாளை சுத்தி ஒரு பெரிய வட்டத்தை போட்டு அதுல அக்னிய ஜுவாலையா எரிய விடுறா. அதனால அவளுக்கு இந்த ஜுவாலாமாலினிகாக்ஷிப்த வன்னி பிராகார மத்தியதா. அம்பாள் எப்படி இருக்கான்னு சொன்னா, ஜுவாலாமாலினியால் சூழப்பட்ட அந்த அக்னி ஜுவாலைகளுடைய நடுவில் இருந்திருக்கா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சதச நித்தியங்கள் என்று நித்திய தேவதைகள் சொல்லுவான், திதி தேவதைகள் அப்படின்ட்டு. இந்த திதி தேவதைகளை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். அவளுடைய பேர் என்னென்ன அப்படிங்கிறத. அதுல வரக்கூடியவள் தான் இந்த ஜுவாலாமாலினி. இந்த ஜுவாலாமாலினி தேவி யாரு அப்படின்னு சொன்னா, இந்த திதி நித்யா தேவிகள்னு ஒரு திதிகளுக்கும் தேவதைகள் இருக்கா. பிரதமை, द्वितीयै तृतीयै चतुर्थी पंचमी षष्ठी सप्तमी अष्टमी नवमी दशमी एकादशी द्वादशी त्रयोदशी चतुर्दशी அப்படி நம்ம என்னென்ன இந்த பௌர்ணமி, அமாவாசை இப்படி நம்ம என்ன சொல்றோமோ இந்த 15 திதிகளுக்கும் தேவதைகள் இருக்கா. அந்த தேவதைகளோட பெயர் காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்ஹி வாசினி, வஜ்ரேஸ்வரி, சிவதூதி, त्वरिता, कुलसुंदरी, नित्या, नील पताका, विजया, सर्वमंगला, ज्वालामालिनी, चित्रा. இந்த சித்ராங்கிறது சித்ரா முடிய பிரதிபத்திலேருந்து ஆரம்பிச்சு, பிரதிபத்துங்கிறது காமேஸ்வரி அம்பாளை குறிக்கக்கூடியது, ராகா என்பது சித்ராவை குறிக்கக்கூடியதுன்னு இந்த இடத்துல சொல்றா. இவ எல்லாருமே கூட அம்பாளை சுத்தி வர இருக்கக்கூடிய ஒரு திரிகோணங்கள், முக்கோணங்கள் அந்த பார்த்தேன்னா, அம்பாளுடைய ஸ்ரீசக்கரத்தில் பார்த்தேன்னா நடுவில் அந்த புள்ளி, ஸ்ரீசக்கரத்தினுடைய நடுவில் இருக்கிற புள்ளியை சுற்றி வர முக்கோணங்கள் வரையப்பட்டிருக்கும். அந்த முக்கோணங்கள்ல தான் இந்த திதி நித்யா தேவதைகள்லாம் இருந்துருக்கா. திதி நித்யா தேவதைகள்லாம் இருந்துருக்கா. பிரதிபத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரதிபன் முக்கியராகாந்த திதிமண்டல பூஜிதா, பிரதிபது முக்கியராகாந்த திதிமண்டல பூஜிதா. பிரதிபத்திலேருந்து, பிரதிபத்துனா பாட்டியம்மை, அதுலேருந்து ஆரம்பிச்சு ராகாந்த, ராகா வரைக்கும் முடியக்கூடிய அந்த பௌர்ணமாசி பௌர்ணிமை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் 15 தேவதைகள் அம்பாளுடைய நடுவில் அம்பாளை சுற்றி வர முக்கோணங்களாக இருந்துருக்கா, முக்கோண ஸ்தானத்தில் இருந்துருக்கா. அதுல அந்த 15 திதி தேவதைகள் ஒருத்தி தான் ஜுவாலாமாலினிங்கிறது. ஜுவாலாமாலினிகாக்ஷிப்த வன்னி பிராகார மத்தியதா. இந்த அம்பாள் தான் இந்த அம்பாளை சுற்றி வர அக்னி ஜுவாலையை எரிய விட்டுருக்கா. எரிய விட்டு அந்த துஷ்ட சம்ஹாரம் பண்ணும்போது அவளை காப்பாற்றுறதுக்காக பண்ணப்பட்டிருக்கு சக்தி தேவதைகள். அடுத்தது பண்ட சைன்யவதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா. பண்டாசுரவதன், பண்டாசுரனுடைய வதம் பண்றதற்காக நகுலி முதலிய சக்திகளுடைய பராக்கிரமத்தினால் சந்தோஷம் அடைந்தவள். நகுலின்னு இருக்கக்கூடிய சில தேவிகள்லாம் பண்டாசுரனை வதம் பண்றதுக்காக புறப்படுறான். அந்த பண்டாசுரனுடைய வதம் பண்றதுக்காக அவெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா, ரொம்ப ஹர்ஷிதமாகறா. இந்த அசுரன் அப்படி வதம் பண்றதுக்காக இவ்வளவு பராக்கிரமத்தோட புறப்படுறாளே அப்படின்ட்டு. பண்ட சைன்ய வதோத்யுக்த, பண்ட சைன்யன், பண்டாசுரனுடைய சைன்யங்கள், ஏராளமான சைன்யங்களை ஒத்தனே யுத்தத்துக்கு வரலை.
அவன் கூடவே நிறைய சைன்யங்களும் வந்திருக்கா, ஏராளமான அசுராலும் வந்திருக்கா. அவ அத்தனை பேரையும் அடிக்கிறதுக்காக புறப்பட்ட இவாளெல்லாம் பார்த்துட்டு சக்தி விக்ரமஹர்ஷிதா நகுலி முதலியாளுடைய சக்தி தேவதைகள் அவளுடைய ஒரு பராக்கிரமத்தை பார்த்துட்டு அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுறான். பண்ட சைன்யவதோத்யுக்த சக்தி விக்ரமஹர்ஷிதா நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா. நித்திய தேவதைகள் நித்யா பராக்கிரமாட்டோப, இந்த நித்திய தேவதைகள் சொல்லக்கூடிய திதி தேவதைகள் சொன்னோம், 15 தேவதைகள் சொன்னோம் அல்லவா, அந்த தேவதைகளுடைய பராக்கிரமம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. சும்மா அதோ சாதாரணமாக நினைச்சுட்டு இருந்தோம். யுத்தம் வரும்போது அவளுடைய பராக்கிரமம் தெரியும். அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது அவா தன்னுடைய குணங்களை காமிப்பா சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்கும் சும்மா சாதாரணமாக இருந்துருப்பா. அந்த மாதிரி இந்த பண்டாசுரனுடைய வதம் பண்ணும்போதுதான் அந்த திதி தேவதைகளுடைய பலம் தெரியறது அவளுக்கு. நித்யா பராக்கிரமாட்டோப, அவளுடைய பராக்கிரம ஆட்டோபமானது திடீர்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவ்வளோ சக்தியா அவளுக்குன்னு அம்பாலே ஆச்சரியப்படுறா. நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா, அதை பார்க்கறதுக்கு நிரீட்சணம் பண்றதுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ உற்சாகம் வந்துருக்கும். அவ்வளோ கோரமாவா யுத்தம் பண்றா, அவ்வளோ பராக்கிரமமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சக்கரராஜத்தை ரசத்தை இட்டுண்டு இந்த ஏன் இவ்வளோ ஒரு ஆசை பார்க்கற சந்தோஷப்பட்டுட்டான்னா, பண்டாசுரன் ஒரு யுத்தத்துல அந்த யுத்தம் பண்ணும்பொழுது ஒரு சமயத்துல தமனகன் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அசுர சேனாதிபதிகள்லாம் அம்பாளுடைய ரத்த சக்கரத்தையே சூழ்ந்துட்டான். அம்பாளுடைய சக்கரராஜன் சொல்லக்கூடிய அந்த சக்கரராஜன் பிரதான சக்கரத்தை சூழ்ந்துண்டு கபட யுத்தம் பண்றான். தர்ம யுத்தம் கபட யுத்தம்னு 2 இருக்கு. யுத்தத்திலேயே நியமங்கள் உண்டு. ராத்திரி யுத்தம் பண்ணக்கூடாது, கையில் ஆயுதம் இல்லாதவாள் அடிக்கக்கூடாது, குதிரையில் உட்கார்ந்து இருக்கிறவன் குதிரையில் உட்கார்ந்து இருக்கிறவனை தான் அடிக்கணும், யானையில் உட்கார்ந்து இருக்கிறவன் யானையில் உட்கார்ந்து இருக்கிறவனை தான் அடிக்கணும், தரையில நடந்து யுத்தம் பண்றவன் தரையில் நடந்து போறவனை தான் யுத்தம் பண்ணணும், நிராயுத பாணியாக இருக்கிறவனை போய் அடிக்கக்கூடாது. இப்படிகள்லாம் யுத்த நியமங்கள் இருக்கு. ஆனா அசுராளுக்கு இந்த நியமங்கள்லாம் பின்பற்ற மாட்டார். எந்த நியமங்களும் பின்பற்ற மாட்டாங்கிறது தான் அந்த அசுராள்னு பேரு. யாரும் லோகத்துல நியமங்களை கட்டுப்பாடுகளை மீறுறாளோ, கட்டுப்பாடுகளுக்கு உட்படாம இருக்காளோ அவளுக்கு அசுரான்ட்டு சொல்லலாம், அசுரத்தனம் இருக்குன்ற வாழ்ந்து சொல்லலாம். இந்த கபட யுத்தம் பண்ணும்போது திதி நித்யா தேவதைகள் தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு அந்த பண்டாசுரனுடைய சைன்யத்தை ஆக்கிரமணம் பண்ணி அடிக்கிறா. தார்ஷ நித்யாக கலக்வானஹ கங்கணையில் யுதி பாணிபி ஆகிருஷ்யமான கோதண்டாக நிரே யுத்தம் அத்புதம். ஆச்சரியமா இருந்தது அந்த நித்யா தேவதைகள், திதி நித்யா தேவதைகளுடைய யுத்தத்தை பார்க்கும்பொழுது கங்கணை கையில வளையல் போட்டிருக்காள, பெரிய தடியான வளையல், அந்த வளையலால அடிக்கிறா. யுதி பாணிபிகி கையால யுத்தம் பண்றா, கங்கணத்தினாலேயே அடிக்கிறா. ரொம்ப கோபமாக கையில கண்டங்கள் வச்சுட்டு அதனால யுத்தம் பண்றா. அதி பராக்கிரமமாக இருக்கு அம்பாளுடைய அந்த யுத்தம், அந்த சைன்யங்களுடைய யுத்தம்ட்டு அம்பாள் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கின்றிருக்காளாம். அப்படிப்பட்ட அம்பாள் இதுதான் 73வது நாமாவுடைய இது. நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா. இங்க நித்யான்னு சொன்னா அதிதி நித்யா தேவதைகள், 15 விதமான தேவதைகளுடைய பேரை பார்த்தோன்னு அதுதான். இன்னொரு தடவை வேணா அந்த பேரை சொல்லிடுறேன். காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்னிவாசினி, வஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலா, மாலினி, சித்ரா அப்படின்னு பேரு. அடுத்தது பாலா பண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. இதுல ரொம்ப அழகாக இருக்கு. பண்டபுத்திரன், அந்த பண்டாசுரனுக்கு ஒரு பையன் இருந்தான். பண்டாசுரனுடைய புத்திரர்களை வதம் பண்றதுக்கு, பண்டாசுரனுடைய புத்திரனை வதம் பண்றதுக்கு அம்பாளுடைய குழந்தை யுத்தத்துக்கு புறப்படுறான். எப்படி இருக்கு பாருங்க, சமான யுத்தம். தர்ம யுத்தம்னா இதுதான், சரிக்கு சமமாக யுத்தம் பண்ணணும். சரிக்கு சமமா தன் தகுதிக்கு சமானமாக இருக்கிறவர்களுக்கு தான் யுத்தம் பண்ணணும். தான் தர்ம யுத்தம்னு பேரு. பண்டாசுரனுடைய அந்த மகா அசுரனுடைய புத்திரர்கள் இருக்காள, அந்த புத்திரர்களை வதம் பண்றதுக்கு பாலை புறப்படுறான். அந்த பாலாம்பிகான்னு பேரு. அந்த பாலாம்பிகாங்கிறது லலிதா பரமேஸ்வரனுடைய குழந்தைன்னு பேரு. அந்த பாலாம்பிகையாக இருக்கப்பட்ட அந்த குழந்தை யுத்தத்துக்கு புறப்படுறா. குழந்தைன்னா ஒரு 9 வயசு 10 வயசு 9 வயசு 10 வயசா இருக்கக்கூடிய 9 வயசு இருக்கிறவாளுக்கு தான் பாலைன்ட்டு பேரு. அந்த பாலையாக இருக்கக்கூடியவள்
அம்பாளுடைய சக்தியாக இருக்கக்கூடியதுனால அவள் யுத்தத்துக்கு புறப்படுறா. அம்பாளுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு இதாக இருக்கு, குழந்தை சின்ன 9 வயசு பொண்ணு யுத்தத்துக்கு புறப்படுறக்காலே எப்படி யுத்தம் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு தண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. ஆனா அம்பாள் எதிர்பார்த்ததை விட அந்த பாலை ரொம்ப அற்புதமாக யுத்தம் பண்றா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அம்பாளுடைய அத்தனை சக்தி பராக்கிரமங்களும் அந்த பாலைக்கு அப்படியே இருக்கு. அந்த பாலாம்பிகா போய் யுத்தம் பண்ணி குழந்தைகளை காப்பாத்துறா. பாலையை காப்பாத்துறதுக்கு தண்டநாத்தையும் கூட இருந்துருக்கா. தண்டநாத்தையும் எஜமானியின் குழந்தையை காப்பாத்துறதுக்காக ரொம்ப ஆச்சரியமாகவும் கூடவும் இருந்துருக்கா. ஆனா அந்த தண்டநாத்தான்னு சொன்னா வாராகி தேவதை அம்பாளுக்கு கூடவே இருக்கக்கூடியவா. அவளே ஆச்சரியப்படுறா, அம்பாளுக்கு இவ்வளவு பாலைக்கு இவ்வளவு சக்தி இருக்கா, பார்த்தா 9 வயசு, ஆனா அவளுக்கு இவ்வளவு பராக்கிரமம் இருக்கா, சௌரியம் இருக்கா, பண்டபுத்திரால பண்டாசுரனுடைய புத்திரர்களை வதம் பண்றாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அம்பாள்கிட்ட ஓடி சொல்றா. அம்பாளே அங்க தள்ளி நின்றுட்டு அம்பாள் அந்த உங்களுடைய குழந்தை பாலாம்பிகா யுத்தம் பண்றது ரொம்ப சௌரியத்தோட இருக்கு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூரத்தனமா யுத்தம் பண்றா அப்படின்ட்டு அந்த விஷயத்தை கேட்ட உடனே அம்பாளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. அதுதான் நந்திதா, ஆனந்தம் ஆனந்தப்படுறா. பண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. அடுத்ததாக மந்திரிண்யம்பா விரஜித விஷங்கவத தோஷிதா. இந்த ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸ்லோகங்களுடைய ஒரு நாமாக்களுடைய அர்த்தங்கள், அது எந்த சந்தர்ப்பத்தில் அந்த நாமா உருவாச்சு, என்ன காரணங்கள் காரியங்கள் அப்படிங்கிற அந்த கதைகளையும், நம்ம நடந்த விஷயங்கள், கதைகள் எழுதப்பட்டதல்ல, நடந்தது புராண காலங்களில் நடந்த சமாச்சாரங்கள். இது பொய்யான சமாச்சாரங்கள் அல்லது ஒருத்தரை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி புகழ்கிற சமாச்சாரங்கள்லாம் புராணங்களில் கிடையாது. நடந்தது, நிஜமாகவே நடந்தது. அதை நம்ம அப்படியே நம்ம கற்பனைக்கு கொண்டு போய் நம்ம அப்படி ஆராதனை பண்ணினோம்னா அம்பாளுடைய பரம அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீலலிதா பரமேஸ்வரி நமஹ. ஹரி ஓம். அடுத்த பகுதியில் மேற்கொண்டு நாமாக்களை பார்க்கலாம். ராம் ராம்.